இன்னைக்கு ஒரு முக்கியமான அவ்வியக்த முரளி. நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். व्यक्त और अव्यक्त वतन की भाषा में अंतर. व्यक्त वतन அப்படின்னா இப்ப நாம ஸ்தூலமான உலகத்துல இருக்கிறோம். நாம பேசக்கூடிய விஷயங்கள் மற்றும் அவ்வியக்த உலகம் அப்படிங்கிறது சூக்ஷ்ம உலகம். அங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பத்தி இன்னைக்கு முரளியில பார்க்க போறோம். ஓம் சாந்தி. व्यक्त लोक में रहते अव्यक्त वतन की भाषा को जान सकते हो. இப்ப பாபா கேக்குறாரு, நாம இப்ப இருக்கிறது ஸ்தூலமான உலகம். சூக்ஷ்ம உலகத்துல ஃபரிஷ்தாக்கள், ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நாம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நாம இந்த ஸ்தூல உலகத்துல இருந்தாலும் அந்த அவ்வியக்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் பேசக்கூடிய பாஷைகளை போல நம்மளால பேச முடியுமா அப்படின்னு பாபா கேக்குறாரு. அவ்வியக்த வத்தன் கி பாஷா कौन सी होती है. இப்ப அவ்வியக்த உலகம் அப்படிங்கிறது சூக்ஷ்ம உலகம். அதனுடைய பாஷை என்னவாக இருக்கின்றது. கபு அவ்வியக்த வத்தன் கி பாஷா சுனி है. இந்த ஃபரிஷ்தாக்கள்லாம் இருக்காங்களே, அட்வான்ஸ் பார்ட்டில போயிருக்காங்க, மம்மா இருக்காங்க, பாபா இருக்காங்க, இவங்கெல்லாம் மீட் பண்றாங்க அப்படின்லாம் பாபா போகு மெசேஜ்ல நம்ம கேள்விப்படுறோம். இவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க பாஷை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாபா கேக்குறாரு. அவ்வியக்த உலகத்துல, சூக்ஷ்ம உலகத்துல இந்த அட்வான்ஸ் பார்ட்டில போனவங்க எல்லாம் மீட் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான பாஷை பேசுவாங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. अभी तो अव्यक्त को व्यक्त लोक के निवासियों के लिए अव्यक्त आधार ले व्यक्त देश की रीति माफिक बोलना पड़ता है. இப்ப நாம அவ்வியக்த லோகத்துல எப்படி பேசுவாங்களோ அத மாதிரி வியக்த லோகத்துல இருந்தாலும், அதாவது இந்த ஸ்தூலமான இந்த பூமியில நாம ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம் இந்த டிராமா ஸ்டேஜ்ல. இப்ப கூட நம்மளால அந்த மாதிரியான வார்த்தைகளை பேச முடியுமா அப்படின்னு பாபா கேக்குறாரு. वहां अव्यक्त वतन में तो एक सेकंड में बहुत कुछ रहस्य स्पष्ट हो जाता है. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ்வியக்த உலகம் இருக்கே, சூக்ஷ்ம உலகம், ஒரு செகண்ட்ல பல விஷயங்கள் ஸ்பஷ்டமா தெரியும். இப்ப நாம கூட பார்ப்போம், ஒரு போக் சாங்குக்காக இந்த தீதிங்கெல்லாம் போகு வைக்கிறதுக்காக மேல போவாங்க. ஒரு போக் சாங் ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் தான் இருக்கும் போக் சாங்கு. ஆனா ஒரு 1/2 மெசேஜ கொடுப்பாங்க இல்லையா? அவங்க போனது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்காக தான். ஆனா 1/2 அந்த போகு மெசேஜ் இருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும்ல. பாபா சொல்றாரு, அதுதான் அவ்வியக்த உலகம். ஒரு செகண்ட்ல பல விஷயங்களை நாம தெளிவாக கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அது அவ்வியக்த உலகம் அப்படின்னு சொல்றாரு. यहाँ आपकी दुनिया में बहुत बोलने के बाद स्पष्ट होता है. இப்ப நாம இங்க ஒரு விஷயத்த புரிய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேச வேண்டியதா இருக்கும். அதுலயும் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1/2 1 ஹவர் புரிய வச்சா கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஆனா அவ்வியக்த உலகம் அப்படி கிடையாது. ஒரு செகண்ட்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, எல்லாமே அவ்வியக்த உலகத்துல ஒரு செகண்ட்ல புரியும். இங்க மணிக்கணக்குல புரிய வச்சாலும் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது பாடி கான்ஷியஸ் நிறைஞ்ச உலகம். அப்படிதான்.
அங்க வந்து பரிஷ்தாக்கள் இருக்கிற உலகம். அது வந்து ஒரு செகண்ட்ல பல விஷயங்கள் தெளிவாக தெரியும். ये है फर्क। अव्यक्त भाषा और व्यक्त भाषा और अव्यक्त बाप दादा के इशारों से ये समझ सकते हो कि आज बाप दादा क्या देख रहे हैं। இப்ப நம்ம இந்த ஸ்தூலமான உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சூக்ஷ்ம உலகத்துல எல்லாம் இல்ல. ஆனா இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு புரிய வச்சா கூட சில பேரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல, புரிய வைக்கவே முடியல. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணவே முடியல. ஆனா வந்து அவ்வியக்த உலகம் அப்படி கிடையாது. நீங்க வாய் திறந்து புரிய வைக்கவே வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல புரிதல் வந்து அதிகமா இருக்கும் அவ்வியக்த பாஷையில. வியக்த பாஷையில அதிகபட்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். நிறைய புரிய வைக்க வேண்டியதா இருக்கும். அங்க அப்படி கிடையாது. இதுதான் வந்து வித்தியாசம். இங்க ரொம்ப புரிய வைக்கணும். மணிக்கணக்குல புரிய வச்சாதான் கொஞ்ச நாச்சே புரியும். ஆனா அங்க அப்படி இல்ல. ஒரு செகண்ட்ல புரிஞ்சுப்பாங்க. अव्यक्त भाषा அதுதான். जैसे साइंस द्वारा कहाँ कहाँ बातें कहाँ कहाँ के दृश्य कैच कर सकते हैं। இப்ப சயின்ஸ் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இப்ப பாபா சொல்லக்கூடிய இந்த முரளி வந்து 1970 அப்பவே பாபா சொல்றாரு, சயின்ஸ் மூலமா எங்க நடக்கிற விஷயத்த கேட்ச் பண்ணி இன்னொரு இடத்துல ஒளிபரப்பு செய்யறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்றாங்கல்ல. அந்த காலத்துல அந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மூலமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ இடத்துல நடக்கிற விஷயங்களை கேட்ச் பண்ணி இன்னொரு இடத்துல ஒளிபரப்பு செய்யறாங்க. वैसे आप लोग अव्यक्त स्थिति के आधार से सम्मुख की बातों को कैच नहीं कर सकते हो। இப்ப நாம வந்து மத்தவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம பாஷைய கொஞ்சம் மாத்தணும். என்ன பாஷை அப்படின்னா அவ்வியக்த பாஷை. நம்ம அவ்வியக்த பாஷையில வந்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட்ல அவங்க என்ன நினைக்க வராங்க அப்படிங்கிறத நம்மளால கேட்ச் பண்ண முடியும்। वैसे आप लोग अव्यक्त स्थिति के आधार से सम्मुख की बातों को कैच नहीं कर सकते हो। அதனால நம்ம எதிரில என்ன நடக்குது, இப்ப வந்து பாபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்ப ஆஸ்திரேலியால ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நடக்கிறத அதே சமயத்துல எல்லா நாடுகள்லயும் பாக்குறாங்க. ஒரு பிளேஸ்ல நடக்கிறத மத்த இடங்கள்லயும் பார்க்க முடியுது. அது சயின்ஸோட சக்தியின் மூலமா. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சைலன்ஸோட பவர்னா இங்க பாபா சொல்றாரு, ஆத்மா உணர்வுல இருக்கும் பொழுது, அவ்வியக்த ஸ்திதியில இருக்கும் பொழுது, மத்தவங்க ஏதோ தூரமா நடக்கிற விஷயம், தூரமா இருக்கிற மனிதர்களை கூட அதை தெளிவா உங்களால என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாபா சொல்றார்। तीन बातें देख रहे हैं, वह कौन सी है। இப்ப ஒரு 3 விஷயம் பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்றது பாபா சொல்றார்। बाप दादा आज यही देख रहे हैं कि हर एक कहाँ तक चक्कर बना है। இன்று 3 விஷயங்கள் இப்போ நம்ம ஸ்தூல உலகத்துல இருக்கோம். சிவ பாபா பாப் தாதா இப்ப அவ்வியக்த உலகத்துல இருக்காங்க. அங்க இருந்து பிகேஸ பாபா ரீட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த செகண்ட் வச்சுக்கோங்க, 2025ல 3 விஷயங்களை பாக்குறாரு। என்ன பாக்குறாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து குழந்தைங்க வந்து செக்கரா இருக்காங்க। இப்ப கூட நம்ம எல்லாருக்கும் மம்மாவுடைய மாசம் இது, அதனால நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சார்ட் கூட வந்திருக்கும்। அதுல நாம வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்றது செக் பண்ணி அந்த சார்ட்ல எழுத போறோம்। அப்ப நம்ம எவ்வளவு செக் பண்றோம் அப்படிங்கிறத பாபா பாக்குறாரு। இன்னைக்கு ஃபுல் டே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத செக் பண்ணதை பாபா பாக்குறாரு।
और चेकर के साथ मेकर कहाँ तक बने हैं? செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுகிட்ட சப்போஸ் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும். செக் பண்ணிட்டு என்கிட்ட இந்த இவ்வளவுதான் இருக்கு, நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு எழுதுறது ஒண்ணு. என்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை சரி பண்றது. மேக்கர் செக்கராகவும் இருக்கணும், மேக்கராகவும் இருக்கணும். அது எவ்வளவு இருக்காங்க அதையும் பாபா பாக்குறாரு. जितना जो चेकर होगा उतना मेकर बन सकता है. முதல்ல எனக்குள்ள என்ன குறைகள் இருக்கு அப்படின்றத நான் சோதனை செய்து பார்க்காமல் என்ன என்னால சரி பண்ணிக்கொள்ள முடியாது. செக் பண்ணலன்னா மேக்கர் ஆக முடியாது. இச்சமய ஆப்பு இப்ப இந்த சமயத்துல நம்ம எதை மேக் பண்றோம் அப்படின்னா லா மேக்கர்ஸ் நம்ம எல்லாம். அதாவது சத்தியகத்தோட ஈஸ்வரிய நியமங்கள் அங்கெல்லாம் யாரும் சொல்லி தர போறதே இல்லை. சத்தியகத்துல பாபா வந்து முரளி எடுக்க போறது இல்லை, இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு அங்க லெசன் பாடம்லாம் யாரும் எடுக்க போறது கிடையாது. ஆனா எல்லாரும் விதிபூர்வமா நடந்துப்பாங்க. தேவதைகள் எப்படி அவங்களால அந்த மாதிரி நடக்க முடியுது அப்படின்னா இங்க அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காரணத்தினால செக்கரா இருக்கணும், கூட கூடவே மேக்கராகவும் இருக்க வேண்டும். इस समय आप लॉ मेकर भी हो और न्यू वर्ल्ड के मेकर भी हो तथा पीस मेकर भी हो. 3 மேக்கரா இருக்குமா. ஒண்ணு லா மேக்கர், நம்ம ஈஸ்வரிய நியமம் மரியாதைப்படி நடக்கிறதுனால வருங்காலத்திற்கான லா மேக் பண்றோம், மேக்கரா இருக்கிறோம். லா மேக்கர்ஸ் சட்டத்தை உருவாக்குகின்றோம். செகண்ட் வந்து சொர்க்கத்தை உருவாக்குறோம். செகண்ட். தேர்டு பீஸ் மேக்கர், அமைதியை உருவாக்குறோம். ஒண்ணு ஈஸ்வரிய சட்டங்களை உருவாக்குறோம், லா மேக்கர்ஸ். ரெண்டாவது சொர்க்கத்தை உருவாக்குறோம். மூன்றாவது அமைதியை உருவாக்குறோம், அதனால பீஸ் மேக்கர்ஸ். लेकिन मेकर के साथ चेकर जरूर बनना है. நம்ம இந்த 3 விஷயங்களை உருவாக்குகின்றோம், கூட கூடவே சோதனையும் செய்ய வேண்டும், செக்கும் பண்ணணும். விசேஷ क्या चेक करना है? விசேஷமா எதை வந்து சோதனை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செக் பண்ணணும்? यही सर्विस अब रही हुई है जिससे नाम बाला होना है. இந்த சேவை தான் இப்ப இருக்கு. இந்த சேவை பண்ணா பாபாவுடைய பெயர் வந்து வெளிப்படும். இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்றது வெளியில வரும். அது இன்னும் வராம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு சின்ன குறைதான் இருக்கு, அது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எதை செக் பண்ணணும்? ये चेकर्स क्या चेक करते हैं? இந்த செக்கர்ஸ் எதை செக் பண்றாங்க? அடல்ட்ரேஷன் ஒரு கரப்ஷன். வெளி உலகத்துல செக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஊழல் ஒழிப்பு துறைன்னு இருக்கு. அவங்க வந்து அதுக்காக செக் பண்றாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, எவ்வளவு கரப்ஷன் ஏதாவது பண்றாங்களா, லஞ்சம் ஏதாவது வாங்குறாங்களா, இதெல்லாம் வந்து செக் பண்றாங்க வெளி உலகத்துல. तो यही सर्विस अब रही हुई है. करप्शन और अडल्ट्रेशन करने वाले जो हैं उनके पास ऑलमाइटी गवर्नमेंट का चेकर बनकर जाओ. யாரெல்லாம் வந்து கரப்ஷன் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஆல்மைட்டி கவர்மெண்டோட செக்கர் ஆயிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. जैसे उस गवर्नमेंट के चेकर्स व इंस्पेक्टर्स कोई के पास जाते हैं तो वह अपना भेद बता नहीं देते हैं. इस रीति से पांडव गवर्नमेंट के अथॉरिटी से चेकर्स बनकर जाओ. அந்த கவர்மெண்ட்ல இருந்து திடீர்னு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல,
திடீர்னு வருவாங்க. உள்ள வந்த உடனே எல்லாத்தையும் அப்படி அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் லாக் பண்ணுவாங்க. அந்த ஃபோன்லாம் வாங்கிடுவாங்க. யாரும் எங்கேயும் கம்யூனிகேட் பண்ண முடியாத. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இந்த செக்கர்ஸ் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இன்கம் டாக்ஸ் அதனோட இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இந்த கம்பெனில இந்த மாரி நடக்குது, ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க. அந்த மாரி ஏதாவது கேள்விப்பட்டாங்கன்னா, அவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி மு அத முற்றுகையிடுற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸ்லயோ, வீட்லயோ இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடக்குதுன்னா, அவங்க வெளியில போக முடியாது. அந்த மாதிரி ஃபுல்லா சூழ்ந்துப்பாங்க. அப்படிதான் செக் பண்ணுவாங்க. உள்ள இருக்கிறவங்க வெளில முடியாது. வெளியில இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. इस रीति से पांडव गवर्नमेंट के अथॉरिटी से चेकर्स बनकर जाओ. இப்ப பாண்டவ கவர்மெண்டோட அத்தாரிட்டியோட செக்கர் ஆயிட்டு போங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. जो वह देखने से ही अपनी करप्शन अडल्ट्रेशन से घबराएंगे फिर सिर दुखाएंगे. உங்களை பார்த்த உடனே அவங்க வந்து அவங்க என்ன தவறு செய்யறாங்க, இந்த லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி கரப்ஷன் பண்றாங்கன்னா நீங்க எதுவுமே செக் பண்ண வேணாம். உங்கள பார்த்த உடனே அவங்க தலை குனிவாங்களாம். "अब ये सर्विस रही हुई है." புரியலல. பின்னாடி புரிய வைப்பாரு. இந்த சர்வீஸ் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், நாம யாரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா என்ன? அவங்கள போய் செக் பண்றதுக்கு அப்படின்னு தோணுதுல்ல. ஆனா அத பின்னாடி சொல்றாரு. एक ने भी सिर झुकाया तो अनेकों का सिर झुक जाएंगे. இப்போ ஒருத்தர தலை குனிஞ்சா பல பேரோட தலை குனியப்படும். पांडव गवर्नमेंट की अथॉरिटी बनकर जाना और ललकार करना. अब समझा. இப்ப பாண்டவ கவர்மெண்டோட அத்தாரிட்டியோட நம்ம போனோம். இப்ப திடீர்னு இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. கதவெல்லாம் மூட சொல்றாங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தான், கவர்மெண்ட் அபிஷியல் தான் எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ஐடி வச்சிருக்கீங்களா? எப்படி நாங்க நம்புறது? அப்படின்னு கேட்பாங்க தானே. ஐடி ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா இதுல கூட சில இடத்துல போலியா வந்து கூட இந்த மாதிரி செக்கிங் பண்றாங்கல்ல. அதனால அவங்க வந்து இவங்க ஒரிஜினலா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரிஜினல் ஐடி உங்க ஐடிய காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அவங்க அந்த கவர்மெண்ட் ஐடி காட்டுறாங்க. நாம எந்த கவர்மெண்ட்? ஈஸ்வரிய கவர்மெண்ட்டை சார்ந்தவங்க. अपना भी चेकर बनना ஒரு சர்வீஸ் மேபி. இப்போ வந்து நாம நம்மளுக்கு என்ன ஐடி அப்படின்னா நம்ம பாபாவோட குழந்தை அதுதான் ஐடி. ஆனா இதுல வந்து என்னன்னா அவங்க மத்தவங்கள போய் செக் பண்ணுவாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசரை வெளியில தான் போய் செக் பண்ணுவாங்க. பாபா நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு புது டைட்டில்ல பாபா சொல்றாரு, நீங்க உங்களை செக் பண்ணுங்க, மத்தவங்கள இல்ல. செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க. அது எப்படி அந்த ஆபீசர்ஸ்லாம் எப்படி செக் பண்றாங்க, அந்த மாதிரி சின்சியரா செக் பண்ணணும். யாரை செக் பண்ணணும்? சுயத்தை சோதனை செய்ய வேண்டும். சுய சோதனை. ரெண்டாவது சர்வீஸ்ல நான் அப்படி இருக்கேன், அதையும் சோதனை செய்ய வேண்டும். जो जितना चेकर और मेकर बनता है वही फिर ரூலர் भी बनता है. யார் வந்து சுயத்தை சோதனை செய்கின்றார்களோ கரெக்டா செக் பண்ணணும். இப்ப வந்து நம்ம இங்க வந்து எது லஞ்சம் சொல்லுங்க? ஊழல்ல அந்த கரப்ஷன் அப்படின்றது எதுவா இருக்கும்? அப்படின்னா ராவனோட ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்கா? ராவனோட ஐட்டம்ஸ் எல்லாமே கரப்ஷன் தான். அதெல்லாம் ஏதாவது இருக்கா? அதாவது அந்த 5 விகாரங்கள், அதுங்களுடைய குழந்தைங்க, அவங்களுக்கு குழந்தைங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியே இருக்கு. ராவனுடைய ஃபேமிலி. அந்த 5 விகாரங்கள் பிளஸ் நிறைய சின்ன சின்ன வீக்னஸ். ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, குறைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு. இது எல்லாம் வந்து கரப்ஷன் பண்ண ஐட்டம்ஸ். இது நம்மளோட ஒரிஜினல் கிடையாது.
நம்மளோட ஒரிஜினலே வேற. நம்ம தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச தேவதைகள். நாம என்ன பண்ணிட்டோம், இந்த துவாபர யுகத்துல ராவன்ட்டு இருந்து கரப்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் லஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம் ராவணனோட. அந்த அது என்னன்னா இந்த 5 விகாரங்கள் மெயின். அதுக்கு சின்ன சின்ன விகாரங்கள் வேற இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்டது நம்ம கரப்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அந்த எதுவுமே வந்து பரந்தாமத்துக்கு போகணும்னா நாட் அலவுடு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. அப்ப சுய சோதனை செய்ய வேண்டும். நாம மத்தவங்களுக்கு நம்ம வந்து செக் பண்றதுக்கு போல, நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி நாம மத்தவங்கள போய் செக் பண்றதுக்காக போகல. என்னையே நான் செக் பண்ணணும். எந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து பரந்தாமத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது, எதை என்னால சொர்க்கத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது, அந்த வீக்னஸ் இன்னும் கூட எனக்குள்ள இருக்கா? எந்த சம்ஸ்காரம் தேவதைகளுடையது கிடையாதோ அந்த சம்ஸ்காரம் இன்னும் எனக்குள்ள இருக்கா? இததான் சோதனை பண்ண சொல்றாரு. முதல்ல செக் பண்ணுங்க, அப்புறம் அதை மேக் பண்ணுங்க, சரி பண்ண சொல்றாரு. சரி பண்ணிட்டா நெக்ஸ்ட் ரூலர் ஆகலாம். செக்கர் மேக்கர் ரூலர். பாபா எதுகை முனையோட பேசுறாரு. முதல்ல சுய சோதனை பண்ணணும். சப்போஸ் எனக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் இருந்தா இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் பரந்தாமத்துக்கு போல, உண்மையிலே தர்மராஜ்புரியில நம்மள போய் மாட்டல, இன்னும் இங்கதான் இருக்கோம் பூலோகத்துல. இப்ப கூட என்னை மாற்றிக்கொள்வதற்கு மார்ஜின் இருக்கு. அப்ப எனக்குள்ள ராவனோட ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நான் சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கு அப்புறமா ரூலர் ஆக முடியும். முதல்ல செக்கர் ஆகணும், ரெண்டாவது மேக்கர் ஆகணும், தேர்டு தான் ரூலர் ஆக முடியும், ஆட்சி புரிய முடியும். तो कहाँ तक चेकर बने हैं और मेकर्स बने हैं और कहाँ तक ரூலர்ஸ் बने हैं. இப்ப நான் சோதனை செய்ய வேண்டும். நான் எவ்வளவு சோதனை பண்றேன், உண்மையிலே நான் எப்படி என்ன சோதனை பண்றேன், எந்த அளவுக்கு என்ன நானே செக் பண்றேன், செல்ஃப் செக்கிங். ரெண்டாவது, என்னை எப்படி நான் சரி பண்ணிக்கிறேன். இப்ப எனக்குள்ள ராவனோட ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு போய் சொல்ல முடியாது. அம்சம் மாத்திரம் கூட இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாம், பர்சன்டேஜ்ல இருக்கலாம். அது சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை இப்ப பாபா கொடுக்கறாரு. நான் என்னை வந்து சாட்சாத் தேவதை போல அந்த தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் எமர்ஜி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ராவனோட ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில போயிடும். அப்ப நான் முதல்ல செல்ஃப் செக்கிங் பண்ணணும், சுய சோதனை. அதுக்கப்புறம் என்னை நான் சரி பண்ணணும், மேக்கர் பண்ணணும். அப்புறம் தான் ரூலர் ஆக முடியும். எதை ரூல் பண்ணணும் அப்படின்னா சுயத்தை ரூல் பண்ணணும். என்னையே நான் ஆட்சி புரிய வேண்டும். கர்ம இந்திரியங்கள் ஆத்மா ராஜா சொல்றத கேக்குதா? ஆட்சி புரியறது சத்தியுகத்துல இல்ல, சங்கம யுகத்துல. கண்ணு காது வாய் இதெல்லாம் கர்ம இந்திரியங்கள்னு சொல்றோம், ஐம்புலன்கள். அவங்க நம்ம சொல்ற பேச்சு கேக்குறாங்களா? ராஜா சொல்றத பிரஜைகள் கேக்குறாங்களா? மந்திரி கேக்குறாங்களா? என்னால சரியான முறையில ரூல் பண்ண முடியுதா? இது தேர்டு. முதல்ல செல்ஃப் செக்கிங், ரெண்டாவது மேக்கர் ஆகணும், சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்மள, தேர்டு வந்து ரூல் பண்ணணும். ஏ பாத்தே ஏக் ஏக்கி தேக் ரஹே ஹை. இந்த 3 விஷயம் இப்ப புரியுதுங்களா? எவ்வளவு செல்ஃப் செக்கிங் பண்ணாங்க, எவ்வளவு தன்னை தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளவு ரூல் பண்ணாங்க. இந்த 3 விஷயங்களை எல்லா பிகேஸும் ஒரு பிகேவும் எவ்வளவு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு பாபா வந்து பாக்குறாரு. இப்ப பாபா எங்க இருக்காரு? அவ்வியக்த ரூபத்துல இருக்காரு, அவ்வியக்த உலகத்துல இருக்கிறாரு. அவரு நம்மள செக் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும். வியக்த லோகத்துலதான் செக் பண்றது, நம்ம பேசினாலே புரிஞ்சுக்க முடியல, மணிக்கணக்குல புரிய வச்சாலும். ஆனா அவ்வியக்த சொரூபத்துல இருக்கும் பொழுது ஒரு செகண்ட்ல எல்லாரையுமே அவரால் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும் ஒரு செகண்ட்ல. அதுதான் அந்த அவ்வியக்த ஸ்திதிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப எல்லா பிகேஸையும் இன்னைக்கு வந்து 3 விஷயத்தை பாபா வந்து செக் பண்ணாரு. ஒண்ணு வந்து செக் பண்ணாரு, ரெண்டாவது
எவ்வளவு அவங்க அதாவது பிகேஎஸ் எவ்வளவு தன்னைத்தானே செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்தாரு. ரெண்டாவது வந்து எவ்வளவு அவங்க தன்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதையும் பார்த்தாரு. தேர்டு வந்து எவ்வளவு ரூல் பண்றாங்க. இந்த 3 விஷயத்தையும் பிகேஎஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாபா பாக்குறாரு. जब अपने को इन तीनों रूपों में स्थित करेंगे तो फिर छोटी छोटी बातों में समय नहीं जाएगा. அதனால அடிக்கடி நாம இந்த 3 விஷயங்கள்ல நம்மள நிலைத்து வைக்க வேண்டும். என்ன 3 விஷயம்? முதல்ல செல்ஃப் செக்கிங் பண்ணணும். ரெண்டாவது சேஞ்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் எங்கிட்ட ராவனோட ஐட்டம்ஸ் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மாத்திக்கலாம். ஒரு செகண்ட்ல அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். தேர்டு வந்து என்னை நானு ரூல் பண்றேன், ரூல் பண்ணணும். இந்த 3 விஷயம் ஒரு செகண்ட்ல நான் பண்ணணும். அப்படி நாம ஒவ்வொரு செகண்டும் நம்ம செல்ஃப செக்கிங் பண்றோம், அப்புறம் ரூல் பண்றோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம மத்தவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க நம்மள அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க நம்மள பத்தி, இவங்க நம்மள பத்தி தப்பா நினைக்கிறாங்க. இதனால நம்மளுடைய பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு டைமே பத்தாது. நம்மள்கிட்ட நிறைய ஒர்க் இருக்கு. சும்மா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டைமே வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. பாபா வந்து நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்த விட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவங்களை செக் பண்றது கிடையாது, சுயத்தை சோதனை செய்ய வேண்டும். அப்புறம் செல்ஃப் செக்கிங் பண்ணிட்டு அதை சேஞ்சும் பண்ணிக்கணும். சப்போஸ் எங்கிட்ட வந்து அந்த தேவதைகளோட குணங்களுக்கு பதிலா வேற குணங்கள் இருக்கு, அவகுணங்களா இருக்கு அப்படின்னா அது உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன நானே ரூல் பண்றேன்னா, கர்ம இந்திரியங்கள் ஆத்மா ராஜா சொல்றத கேக்குதா, அப்புறம் அந்த மந்திரி எல்லாம் இருக்கிறாங்களே மனசு புத்தி சுபாவெல்லாம் அந்த ஆத்மா ராஜா சொல்ற பேச்சு கேக்குறாங்களா அப்படின்றது நம்ம ரூல் பண்ணணும். இதை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுயத்தை சோதனை பண்ணுவோம். நம்ம வார்த்தைகளை கூட செக் பண்ண மாட்டோம், எண்ணங்களை செக் பண்ணுவோம். எண்ணங்களை செக் பண்ணுவோம், எண்ணங்களை சேஞ்ச் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் ரூல் பண்ணுவோம். ஒவ்வொரு செகண்டும் இதுல நம்ம பிஸியா இருந்தோம்னா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. அதுல நம்மளுடைய நேரத்தை நாம வீணடிக்க மாட்டோம். छोटी छोटी बातों में समय नहीं जाएगा. இதெல்லாம் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் செக் பண்ணல, சேஞ்ச் பண்ணிக்கல, ரூல் பண்ண தெரியல அப்படின்னா மத்தவங்கள சோதனை செய்ய ஆரம்பிச்சிடும். மத்தவங்க என்ன பேசுறாங்க, அதுலயும் முக்கியமா என்ன பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்க, அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கும் பொழுது வேஸ்ட் தாட்ஸ் வருமா, டைம் வேஸ்ட் ஆகும்ல. இல்ல நாம கூட மனசுல வந்து இவங்க நம்மள அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம 4 பேருக்கு புலம்புறோம் அப்படின்னா அது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், சங்கல்பம் வேஸ்ட், வேஸ்ட் தானே. அதனால இந்த விஷயத்துல பிஸியா இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. செல்ஃப செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்து எப்படி செக் பண்றாரோ அந்த மாதிரி சின்சியரா செக் பண்ணணும். நம்மளதான், மத்தவங்கள இல்ல. செல்ஃப் செக்கிங் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும், மேக்கர் ஆகணும், அப்புறம் ரூலர் ஆகணும். जब है ही औरों के भी करप्शन अडल्ट्रेशन चेक करने वाले तो अपने पास फिर करप्शन अडल्ट्रेशन रह सकती है. இப்ப வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர், அவரோட வேலை என்ன அப்படின்னா, மற்றவங்கள அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கரப்ஷன் ஊழல் ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்னே இருக்கு. அப்ப அவங்க வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறை அதுல ஒர்க் பண்றவங்க லஞ்சம் வாங்குவாங்களா? வாங்குவாங்களா? இப்ப பாபா நம்மள வந்து மத்தவங்களையே செக் பண்ணி சேஞ்ச் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவங்க செல்ஃப் செக் பண்ணாம இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரை செக் பண்ணணும்? என்னையே நான் தான் சோதனை பண்ணணும், அதுல பரிவர்த்தனை செய்யணும், சேஞ்ச் பண்ணிக்கணும், ரூல் பண்ணணும். இது பர்ஃபெக்ஷனோட சுபாவமா மாத்தி இருந்தா நம்ம மூலமா மத்தவங்களையும் செக் பண்ணி மத்தவங்கள மாத்துறதுக்கு நம்ம சுப பாவனை கொடுக்கலாம். மத்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க, பிகேஸோ நான் பிகேஸோ,
ஏதோ தவறு செய்யறாங்க. அதாவது தேவதைகளோட குணங்களுக்கு பதிலா அசுர குணங்கள் இருக்கு. ஆனா பிகேவா இருக்கிறாங்க. அப்ப அவங்க மேல நீங்க சுப பாவனை வைக்க போறீங்க. இதெல்லாம் அடுத்த ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் என்னையே நான் முதல்ல சுப பாவனை வச்சு மாத்தணும்னு சொல்றாரு. நான் மத்தவங்க மேல சுப பாவனை வைக்கிறேன் அப்படின்னா, அப்ப என்னைய நான் கோட்டை விட்டுற கூடாதுல்ல. நான் மத்தவங்கள செக் பண்ண போகக்கூடிய ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னா, அப்ப எனக்குள்ள எந்த வீக்னஸும் இல்லாம பாத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே. நான் சரியா இருந்தா தானே மத்தவங்கள என்னால சோதனை பண்ண முடியும். அதனால சோதனை தான் மிகவும் அவசியம் அப்படின்னு பாபா சொல்ல வராரு. तो ये नशा रहना चाहिए कि हम इन तीनों ही स्थितियों में कहाँ तक स्थित रह सकते हैं. அதனால இப்ப உங்களுக்கு இந்த ஆன்மீக போதை இருக்கணும். நான் இந்த செல்ஃப் செக்கிங் பண்றது, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்புறம் என்னை நானே ரூல் பண்றது. ஃபர்ஸ்ட் செல்ஃப பார்க்கலாம், மத்தவங்கள அப்புறம் பார்க்கலாம். அது நம்மனா பாப்சமா நானா மத்தவங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப பார்க்கணும். என்னை நானே ஒவ்வொரு செகண்டும் இப்ப இதுல நீங்க பிஸியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏன்னா நான் என்ன பண்றேன்னு பார்க்கறதுக்கே எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. எனக்குள்ள எவ்வளவு டீப் செக்கிங் பண்ணணும், எவ்வளவு செக்கிங் பண்ணணும், அவ்வளவு செக்கிங் பண்ணணும். அந்த ஆபீசர் எப்படி செக் பண்றாரு, எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்றாங்க, மொபைல்லாம் வாங்கிடுறாங்க, கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அப்புறமா தான் செக்கிங்கே ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கம்யூனிகேஷன் கட் பண்றாங்க. அந்த மாதிரி செல்ஃப் செக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிகேஷன்லாம் முதல்ல கட் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்றது, பேசுறது, அதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணாதான் நம்மளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். இது ரெண்டும் நடந்தா அடுத்து நம்மளால ரூல் பண்ண முடியும். இந்த ஒரு நஷா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, நம்மளுக்குள்ளவே செல்ஃப் செக் பண்ணி வேஸ்ட் தாட்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, வேஸ்ட் தாட்ஸ் கிடையாது. நம்ம மனசுல வர்றது ஒன்னும் பாசிட்டிவ் தாட்ஸ், எலிவேட்டட் தாட்ஸா இருக்கு. அவ்வளோ நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும்? நம்மளோட எனர்ஜி எவ்வளவு சேவ் ஆகும். நம்ம வாங்குற பவர்லாம் காணாம போகாதுல்ல. பாபா ஒரு முரளியில சொல்லி இருக்கிறாரு, நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, அதுல எவ்வளவு ஹோல் இருக்கோ அவ்வளோ என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இப்ப நாம எவ்வளவு செல்ஃப் செக்கிங் பண்ணி சேஞ்ச் பண்ணி கடைசியில மத்தவங்கள பத்தி ஒரு நெகட்டிவ் தாட் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஹோல். அது மாதிரி நம்ம ஒரு 10 பேரை நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசுல வருதுன்னா அந்த 10 ஓட்ட வழியா பாபாட்ட இருந்து வாங்கின எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால இந்த செக் பண்றதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணணும் அந்த ஓட்டைகள் எல்லாம். அவங்க கதவை க்ளோஸ் பண்றாங்க, அந்த லஞ்சம் அந்த கரப்ஷன் செக் பண்ற ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க, முதல்ல எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணுவாங்க. உள்ள இருந்து யாரும் வெளியில போக முடியாத அந்த மாதிரி எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிடணும். அந்த ஓட்டை என்னது? நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால எது வேஸ்ட் ஆகுது? நம்மளுடைய எனர்ஜி. நாம யோகா பண்றதே பெரிய விஷயம், பாபாட்ட இருந்து பவர் வாங்குறதே பெரிய விஷயம். வாங்குறத இப்படி வேஸ்ட் பண்ணலாமா? அதனால இந்த ஓட்டைகள் எல்லாம் முதல்ல அடைக்கணும். அதாவது யார பத்தியும் நான் நெகட்டிவ் நினைக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அக்செப்டன்ஸ். எல்லாருமே யூனிக் சோல். ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். நாம நம்மள மாதிரி மத்தவங்க இல்லைன்னா அவங்க உடனே நம்ம நெகட்டிவா நினைக்கிறோம். நம்மள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. நாமளே 84 விஷயத்துல 84 கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருக்கோம். நாமளே முதல்ல சின்ன வயசுல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்? எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்குள்ளவே இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா முதல்ல என்ன நான் ஏத்துக்கிறேன் தானே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் என்னையே நான் பண்ணிக்கணும். அப்ப கண்டிப்பா மற்றவர்களையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி ரொம்ப முக்கியமான சக்தி.
அதை நம்ம மத்தவங்க அவங்க ரோல் அவங்க ப்ளே பண்றாங்கன்னு நினைச்சாலே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மேல வராது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு நல்லது செய்வாங்க, இல்லைன்னா கெட்டது செய்வாங்க. நல்லது செஞ்சா நல்லா இருப்பாங்க. தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட் இந்த பிறவில இல்லைனாலும் வரும். இது வந்து கர்ம பிலாசபி. இத அவங்க தவறு செஞ்சா நான் ஏன் கவலைப்படணும்? மத்தவங்க தவறு செஞ்சா நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? நான் ஏன் கோவப்படணும்? நான் கோவப்படுறதுனால அவங்க சரி பண்ணிப்பாங்களா? அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ப்ரொபகண்டா பண்ணுவாங்களே தவிர, அவங்க தன்னை சரி பண்ண மாட்டாங்க. ஒரு தவறை இன்னொரு தவறால சரி பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து மத்தவங்கள திருத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம கோவமா, ஆவேசமா பேசுறதுனால அவங்க திருந்த போறது கிடையாது. இந்த அம்மா, பிரம்மா, பாபாலாம் என்ன பண்ணாங்க, யாருக்கும் அட்வைஸே பண்ண மாட்டாங்க. என்ன செய்யணுமோ, அட்வைஸ் பண்ணணுமோ அத அவங்க பிராக்டிகலா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அத பார்த்து மத்தவங்க மாறுனா உண்டு, மாறலைனாலும் அத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா, அவங்க தன்னை சோதனை பண்றதுலயே தன்னோட டைம வந்து என்ன பண்ணாங்க, செலவு பண்ணாங்க. செல்ஃப் செக்கிங்கு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அப்புறம் ரூல் பண்ணாங்க. தன்னை தானே ரூல் பண்ணாங்க. தன் மேல கவனம் அதிகமா செலுத்துனாங்க. அதனாலதான் இன்னைக்கு மம்மா, பாபா ஆயிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய டாஸ்க். லக்ஷ்மி நாராயண ரூலர். உலகத்தை ரூல் பண்ணாங்க. முதல்ல சுயத்தை ரூல் பண்ணியிருக்காங்க சங்கம யுகத்துல. திடீர்னு லக்ஷ்மி நாராயணலாம் ஆகல. அதுக்கு அவ்வளோ ஒவ்வொரு செகண்டும் அட்டென்ஷன் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட தாட்ஸ் மேல அட்டென்ஷன் வைக்கணும். அதுதான் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பாபா. तो ये नशा रहना चाहिए कि हम इन तीनों ही स्थितियों में कहाँ तक रह सकते हैं. அதனால என்னால செல்ஃப் செக் பண்ணணும். அப்புறம் மேக்கர்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். தோட ரூலரா இருக்கணும். இதுலயே நம்ம பிஸியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நம்ம பாப்சமான்னு ஆயிடலாம். எனர்ஜி வேஸ்டே ஆகாது. எல்லாமே சேமிப்பு கணக்குல வரும். रूलर्स जो होते हैं वह किसके अधीन नहीं होते हैं. இப்ப வந்து ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ராஜா. ராஜா யாருக்கும் அடிமை கிடையாது. ராஜா வந்து அவருக்கு அந்த முழு பவர் இருக்கும். அந்த ரூல் பண்ணக்கூடிய பவர் வந்து அந்த ராஜாக்கு இருக்கு. அதனால அந்த ரூலர் வந்து யாருக்கும் அடிமை ஆக மாட்டாங்க. அதிகாரி होते हैं, அவங்க அதிகாரியா இருப்பாங்க, அடிமையா இருக்க மாட்டாங்க. கப் கிஸ்னே அதீன் नहीं हो सकता. அவங்க ஒரு பொழுதும் யாருக்கும் அடிமை ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரூலர். அவங்கதான் அந்த நாட்டு ராஜானா அவங்க யாருக்கு அடிமையா இருப்பாங்க? யாருக்கும் இருக்க மாட்டாங்க. तो फिर माया के अधीन कैसे होंगे. இப்ப நான் வந்து இந்த சுய ராஜ்ய அதிகாரி, சுய ராஜ்யத்திற்கு நான் அதிகாரி. அப்ப மாயாக்கு அடிமை ஆகலாமா? மாயாவிற்கு அடிமை ஆக முடியுமா? அதிகார को बोलने से அதிகாரி नहीं समझते. நம்மளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? மாயாவின் மீது வெற்றி அடைறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நான் சுய ராஜ்ய அதிகாரி. ஆனா அந்த அதிகாரத்தை நாம மறந்துடுறோம். அப்பதான் மாயாவுக்கு அடிமை ஆகிறோம். அதிகாரி நான் समझने से अधीन हो जाते हैं. நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, அந்த அதிகாரம் இருக்குன்றதை எப்ப மறக்கிறோமோ அப்பதான் அடிமை ஆகின்றோம். जितना अपने को अधिकारी समझेंगे उतना उदारचित जरूर बनेंगे. இப்ப எந்த அளவு நான் வந்து அதிகாரி ஆத்மா அப்படின்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ அந்த அளவு நான் வந்து எப்படி இருப்பேன், பரந்த உள்ளம் இருக்கும். ஒரு ராஜாவோட மனசு குறுகிய மனசு இருக்காது. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ராஜா நினைப்பாங்க. அதுக்கு வந்து பரந்த உள்ளம் இருக்கணும் இல்ல. அப்ப நான் சுயராஜ்ய அதிகாரி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பரந்த உள்ளமுடைய ஆத்மாவாக இருக்கணும். जितना जो उदार चित्त बनता उतना वह उदाहरण स्वरूप बनता है अनेकों के लिए. எந்த அளவு என்னுடைய உள்ளம் பறந்து விரிஞ்சு இருக்கு,
நான் பரந்த உள்ளம் உடைய ஆத்மாவா இருக்கிறேனோ அந்த அளவிற்கு மத்தவங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக திகழ்வேன். உதார பண்ணே கேளியே அதிகாரி பண்ணா படே. அப்ப நான் எப்படி பிரம்மா பாபாவை நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கிறோம்ல, அவரை மாதிரி ஆகணும், மம்மா மாதிரி ஆகணும், மம்மா மாதிரி முயற்சி பண்ணணும். மம்மா மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் உதாரணமா திகழ்ந்தாங்க. அதனால நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோம். அவங்க உதாரணமா எதனால மாறுனாங்க? அவங்க தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க. சுயராஜ்ய அதிகாரியா இருந்ததுனால நம்மளுக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார்கள். अधिकारी का अर्थ ही है कि अधिकार सदैव याद रहे. அதுல முக்கியமான விஷயம், ஒரு நாட்டு ராஜா நான் ராஜான்றத மறக்க கூடாதுல்ல. அது பேசிக்கான விஷயம். அது மாதிரி நான் சுயராஜ்ய அதிகாரி, இந்த மனசு புத்தி சுபாவம் என்னுடையது, இந்த கர்ம இந்திரியங்கள் கூட என்னுடையது அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நான் முதல்ல அதை மறக்க கூடாது. நான் ராஜான்றத மறக்க கூடாதுல்ல. இதுதானே பேசிக்கு. ஒரு நாட்டு ராஜாவா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் ராஜான்றத மறக்க மாட்டார்ல. கனவுல கூட அவரு தன்னை ராஜான்னு தான் நினைப்பாரு. वैसे आप सभी भी अनेकों के लिए उदाहरण रूप बनेंगे. இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க, யோகா பண்றீங்க, குப்த புருஷார்த்தியா இருக்கிறீங்க, உங்களை யாருக்குமே தெரியாது. ஆனா மம்மா பாபா கூட அப்படிதான் இருந்தாங்க ஒரு காலத்துல. குப்த புருஷார்த்தியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள உலகத்துக்கே தெரியுது இல்ல. அது மாதிரி நீங்க செய்யற முயற்சி கூட ஒரு நாள் வெளியில வரும். ஆனா இந்த 3 முயற்சி கண்டிப்பா பண்ணணும். செல்ஃப் செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், ரூல் பண்ணணும். அதாவது செக்கர், மேக்கர், ரூலர். இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்கள ஒரு நாள் உலகம் பின்பற்றும். அந்த நாள் வரும். उदारचित रहने वाला उदाहरण भी बनता और अनेकों का सहज ही उदार भी कर सकता है. அதனால நம்ம முதல்ல பரந்த உள்ளமா இருக்கணும். மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா நாம இருக்க முடியும். जब कोई में माया प्रवेश करती है तो पहले किस रूप में माया आती है? இப்ப பாபா நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப மாயா நம்ம கிட்ட பிரவேசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றாரு. எந்த ரூபத்துல அந்த மாயா வரும்? மாயா எந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு வரும்? ஹரேக்னே அப்னா அப்னா விசார சொன்னாயா. அங்க இருக்கிறவங்க அவங்கவங்களோட மனசுல என்ன தோணுச்சோ அதெல்லாம் பேசுனாங்க. पहले माया भिन्न भिन्न रूप से आलस्य ही लाती है. முதல்ல மாயா விதவிதமான சோம்பேறித்தனத்தை கொண்டுட்டு வருமா. அஹ் மாயா எப்படி வருது? விதவிதமான சோம்பேறித்தனத்தை கொண்டு வருது. அலட்சியம், சோம்பேறித்தனம், விதவிதமா. देह अभिमान में भी पहला रूप आलस्य का धारण करती है. பாடி கான்சியஸா மாயா கொண்டுட்டு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சோம்பேறித்தனத்தை தான் கொண்டுட்டு வருமா. எடுத்த உடனே பாடி கான்சியஸ் கொண்டு வராதான், சோம்பேறித்தனம். நாம தான் டெய்லி கிளாஸ் கேட்கிறோம்ல. இன்னைக்கு ஒரு நாள் கேட்கலன்னா என்ன? இன்னைக்கு ஒரு நாள் அமிர்த வேலை பண்ணலன்னா என்ன? அது என்ன ஆகும்? அடுத்த நாள் அப்படியே யோசிச்சா அப்புறம் என்ன ஆகும்? அதனால மாயா இந்த சோம்பேறித்தனம், அலட்சியம் மூலமா தான் முதல் தாக்குதல் பண்ணுது. उस समय श्रीमत लेकर वेरीफाई कराने का आलस्य करते हैं. அந்த சமயத்துல ஸ்ரீமத் எடுத்து வெரிஃபிகேஷன் வேற பண்ணுதான். நம்மள சோம்பேறித்தனமா மாத்துறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுது. फिर देह अभिमान बढ़ता जाता है. ஒரு முறை நாம சோம்பேறித்தனத்துக்கு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு முறை, அப்புறம் 2வது முறை, அப்புறம் கடைசியில அந்த பாடி கான்சியஸ் விட்டுட்டு நான் வெளியில வர முடியாம அதுலயே மாட்டிப்போம். और सभी बातों में भिन्न भिन्न रूप से पहले आलस्य रूप आता है. அதனால இந்த மாயா அப்படி இந்த சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்குல்ல, இது 5 விகாரத்தோட குழந்தைங்க.
முதல்ல பெரிய ரூபத்துல வந்து தாக்கல மாயா, அந்த குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு வருது. குழந்தைங்களை பார்த்தா ஐயோ பாவம் அப்படிதானே தோணும். அந்த மாயாவுடைய குழந்தைங்க இவங்கெல்லாம். யாருன்னா பேர பசங்கன்னு வச்சுக்கோங்க. அலட்சியம், சோம்பேறித்தனம், இதனாலதான் முதல் தாக்குதல் பண்ணுது. ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலி இல்ல, 5 விகாரத்துல வந்து தாக்குனா நம்ம புரிஞ்சுக்கிட்டு உஷாராயிடுவோம்ல. அதனால இந்த பேர குழந்தைங்களை வச்சு தாக்குது மாயா. சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, கேர்லெஸ்னஸ், லேசினஸ், அதன் மூலமா அதனுடைய தாக்குதலை தொடர்கின்றது. பிற தேக அபிமான் படுத்தா ஜாத்தாங்க. அப்புறம் நாம அதுக்கு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், பாடி கான்சியஸ் விட்டு நம்ம வெளியிலே வர முடியாது. और सभी बातों में भिन्न भिन्न रूप में आता है। आलस्य, सुस्ती अथवा तथा उदासी ஈஸ்வரிய संबंध से दूर कर देती है. ரொம்ப சோம்பேறித்தனம், பாபாவுடைய நியமங்களை சரியா ஃபாலோ பண்றது இல்ல, கொஞ்சம் அலட்சியம், ஆமா இப்ப என்ன எல்லாரும் அப்படியே சாதிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குமா மாயா. இதனால ஈஸ்வரிய பரிவாரத்திட்ட இருந்து கூட நம்மளே தூரமா கொண்டுட்டு போகுமா மாயா. साकार संबंध से व बुद्धि से, बुद्धि के संबंध से व सहयोग लेने के संबंध से दूर कर देते हैं. சாக்கார சம்பந்தத்துல இருந்து தூரம் பண்ணும், அப்புறம் புத்தி யோகம் அதையும் தூரம் பண்ணும், சகயோகம், நம்ம பரிவாரம் ஒருத்தவங்களுக்கு சகயோகம் பண்ணுவாங்கல்ல. பாபா குழந்தையா இருந்தா கூட டெய்லி கிளாஸ்க்கு வந்தா ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளாஸ்க்கே வரலன்னா யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து மாயா தூர விளக்குறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. புத்தி யோகத்தை கட் பண்ணும், கிளாஸ் வர்றத முதல்ல கட் பண்ணும், ரெண்டாவது யோகா, புத்தி யோகா அதை கட் பண்ணும், மூணாவது சேவையையும் கட் பண்ணும். எதுக்கு நாம இப்ப சேவை செஞ்சு நத்த சாதிக்க போறோம். அந்த சேவையில கூட இன்ட்ரெஸ்ட் குறைச்சு வச்சிடும். முதல்ல கிளாஸ் கேட்க கட் பண்ணுச்சா, ரெண்டாவது யோகா பண்றது கட் பண்ணுச்சா, மூணாவது சேவையில கட் பண்ணா அப்புறம் பரிவாரத்திட்ட இருந்து டோட்டலா விலக்க வச்சிடும். இப்ப பரிவாரம் இல்லாட்டி ஒரு தனிமை ஏற்படும். அந்த தனிமையில மாயாவுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். इस सुस्ती आने के बाद फिर विकराल रूप क्या होता है. இந்த சோம்பேறித்தனம், கவனக்குறைவுலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாம பரிவாரத்திட்ட இருந்து விலக ஆரம்பிப்போம். அடுத்து என்ன பண்ணும், தேக அகங்காரமே பிரத்யக்ஷ ரூப் மே ஆ ஜாத்தே ஹை. அப்புறமா தான் பாடி கான்சியஸ் பிரத்யக்ஷ ரூபத்துல வருமா. அது வரைக்கும் பாடி கான்சியஸ் வராத. நான் பரிவாரத்திட்ட இருந்து விலகிட்டாங்க, இப்ப நம்மள வாட்ச் பண்றதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அது மாதிரி ஆயிட்டோம்னா அது பாடி கான்சியஸ் அதிகமா ஆகும். पहले छठे विकार से शुरू होते हैं. இந்த காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் இருக்குல்லே, 6வது விகாரம் தான் சோம்பேறித்தனம். அதனால 6வது விகாரத்துல இருந்துதான் வந்து மாயா வந்து வர ஆரம்பிக்குதாம். ज्ञानी तो आत्मा वत्सों में लास्ट नंबर अर्थात सुस्ती के रूप से शुरू होती है. நாம தான் ஞானம் நிறைஞ்சவங்கல, 5ல ஏதாவது ஒண்ணு மூலமா மாயா தாக்குனா கண்டுபிடிச்சிடுவோம், உஷாராயிடுவோம். அதனால மாயா கூட ரொம்ப பிரில்லியன்ட் பாத்தீங்களா. 6வது விகாரத்து மூலமா நம்மள தாக்குது. சுஸ்தி மே फिर कैसे संकल्प उठेंगे. இப்ப சோம்பேறித்தனம் வந்துருச்சு, அப்புறம் எந்த மாதிரியான எண்ணங்கள் மனசுல வரும் சோம்பேறித்தனம் வரும் பொழுது. वर्तमान इसी रूप में माया की प्रवेशता होती है. நிகழ்காலத்துல இந்த ரூபத்துலதான் மாயா பிரவேசம் செய்கின்றது. காம கோபம், காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரத்தினால வரல, சோம்பேறித்தனத்து மூலமா உள்ள என்ட்ரா இருக்கு. ஆனா நம்ம நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். சோம்பேறித்தனம்லாம் ஒரு விகாரமா, இது ஒண்ணு 5 விகாரம் மாதிரி கிடையாதுல்ல. அது மூலமா தான் உள்ள என்ட்ரா இருக்கு. மாயா எவ்வளவு புத்திசாலின்றது பாபா புரிய வைக்கிறாரு. इस पर बहुत ध्यान देना है. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முக்கியமா ஈஸ்வரிய நியமங்கள் மரியாதையை ஃபாலோ பண்றதுல சோம்பேறித்தனம் வராம பாத்துக்கோங்க. இதுல அதிகமா கவனம் கொடுங்கன்னு शिव बाबा சொல்றாரு. इस छठे रूप में माया भिन्न भिन्न प्रकार से आने की कोशिश करती है.
இந்த ஆறாவது விகாரம் சோம்பேறித்தனம் மூலமா மாயா உள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு விதவிதமா முயற்சி பண்ணுதான். சுஸ்தி के भी भिन्न भिन्न रूप होते हैं. சோம்பேறித்தனம் இருக்கே, இதுல கூட விதவிதமான சோம்பேறித்தனம் இருக்கான். शारीरिक मानसिक दोनों संबंध में भी माया आ सकती है. பாரு, இன்னைக்கு ஃபுல் டே வேலை இருக்கு, அமிர்த வேலை எழுந்து இப்ப என்னத்த சாதிக்கணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கப்புறம் ஃபுல் டே நம்ம ஆக்டிவா வேலை செய்யலாம். இப்ப அமிர்த வேலை வந்து கொஞ்சம் தூங்குனா என்ன, இப்ப கொஞ்சம் ஒரு 1/2 கழிச்சு எழுந்து அமிர்த வேலை பண்ணலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அமிர்த வேலை பண்ணலாம் அப்படின்னு சரீர ரூபத்துல தாக்குது. ரெண்டாவது, இல்ல இல்ல நான் யோகா பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிசிக்கலா எழுந்து உட்காந்தாச்சு. ஆனா மனசால பாபாவை கனெக்ட் பண்ணணும்ல, கனெக்ட் பண்ண விடாத, மனசுல வந்து தாக்குது. ஏன்னா பிசிக்கலா தாக்கி பார்த்துச்சு, அதை நம்ம கேட்கல, எழுந்துட்டோம் அப்படின்னா மனசால வந்து என்ன பண்ணுது, வேஸ்ட் தாட்ஸ் கிரியேட் பண்ணுது. வேஸ்ட் தாட்ஸ் வந்ததுன்னா நம்ம கடவுளை நெருங்க முடியாத, அப்ப கனெக்ஷன் கிடைக்காத. நம்ம பாபாவை தவிர உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் நினைப்போம் அமிர்த வேலையில. இதெல்லாம் கூட மாயா பண்ற ட்ரிக்ஸ். அது சோம்பேறித்தனத்தோட ட்ரிக்ஸ் தான் இதெல்லாம். ஒண்ணு ஸ்தூலமா பண்ணுது, ரெண்டாவது மானசீகமா பண்ணுது. कई सोचते हैं चलो अब नहीं तो फिर कब ये कर लेंगे. என்ன அப்படி நம்ம வந்து யோகா பண்ணி நாளைக்கா விநாசம் ஆக போகுது, சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அமிர்த வேலை யோகா பண்ணிக்கலாம், அதான் வேலை இருக்குல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க, அவ்வளவுதான் கட் பண்றாங்க. ஈஸ்வரிய நியமம் ஒரு நாள் கட் ஆகுது. ஜல்தி கியா படி ஹை, இவ்வளோ சீக்கிரம் எதுக்குங்க எழுந்துக்கிறீங்க, ஏன் 2 மணிக்கெல்லாம் எழுந்து யோகா பண்ணணுமா என்ன, அலாரத்தை ஆஃப் பண்ணுவாங்க, வைக்கும் போது 2 மணிக்கு எழுந்து யோகா பண்ணணும்னு வைப்பாங்க. அப்புறம் இப்ப இவ்வளவு சீக்கிரம் எழுந்து எதுக்கு யோகா பண்ணணும், 3 மணிக்கு எழுந்துக்கலாம், 3 மணிக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு 3:30க்கு எழுந்துன்னா போதும். அப்படி ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. அலாரம் கூட விதவிதமா செட் பண்ணி வச்சிருப்பாங்க, 2 மணிக்கு ஒண்ணு, 3 மணிக்கு ஒண்ணு, 3:30 மணிக்கு ஒண்ணு. அதனால ஒண்ணு கட் பண்ணா இன்னொன்னுல எழுந்துக்கலாம் அப்படின்ட்டு. ऐसे ऐसे बहुत ராயல் ரூப் சே மாயா ஆத்தி है. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ராயல் ரூபத்துல தான் மாயா வருது. இதெல்லாம் மாயானே நம்மளுக்கு தெரியாத, சோம்பேறித்தனம்லாம் மாயான்னு என்னைக்கு நம்ம நினைச்சிருப்போம். மாயானா 5 விகாரம் தானே மாயான்னு நினைச்சிருப்போம். இந்த மாதிரிதான் மாயா வரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. कई ये भी सोचते हैं कि अव्यक्त स्थिति इस पुरुषार्थी जीवन में 3/4 3-4 घंटा रहे, यह हो ही कैसे सकता है, ये तो अंत में होना है. இப்போ சில சமயம் வந்து, இப்போ நம்மளுக்கு கூட ஒன்று மெசேஜ் வந்திருக்கும், காலையில 4 o'clockல இருந்து 8 o'clock வரைக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து 6 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் அவ்வியக்த ஸ்திதி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, 8 மணி நேரம் அவ்வியக்த நிலையில இருங்க. இதெல்லாம் முடியுமா? 8 மணி நேரம் அவ்வியக்த நிலையில இருக்க முடியுமா அப்படின்லாம் மாயா வந்து பேசுதான். ஏதோ அந்துமே ஹோனாக, இதெல்லாம் எப்பங்க, கடைசியில தான் இதெல்லாம் நடக்கும். எபி சுஸ்தி கா ராயல் ரூபக, அந்த அவ்வியக்த ஸ்திதினா அப்படியே சோல் கான்சியஸ்ல வந்து பாடியில ஸ்டேஜ்லயா இருக்க சொல்றாரு பாபா? அப்படி இல்ல, இந்த உடல்ல இருந்தாலும் நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மான்ற உணர்வுல உங்க வேலை பண்ண சொல்றாரு. அதுக்கே வந்து இதெல்லாம் கடைசியில தான் நடக்கும், இப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த கடைசி எப்பங்க, எப்போ வரும் அந்த கடைசி? ஆஹ் நாம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப தூரத்துல இல்லை, ரொம்ப கூடிய விரைவில் அந்த கடைசி வரப்போகுது. இப்போ மம்மாலாம் பாருங்க, அவங்களோட விசேஷம் என்னன்னா ஹர் கடி அந்திம கடின்னு நினைச்சாங்க. இந்த வினாடி என்னோட கடைசி வினாடின்னு நினைச்சதுனால அவங்க புருஷார்த்தம் எப்படி இருந்தது, நாம பல வருஷம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் கேட்டா 100கணக்கான வருஷம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். உம் அதனால நம்மளுக்கு புருஷார்த்தம் வந்து அந்த கேர்லெஸ்னஸ் வருது, சோம்பேறித்தனம் வருது.
अब इसके चक्कर बनो, முதல்ல இந்த விஷயத்துல செக்கர் பண்ணுங்க, செக்கர் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல फिर करूंगा, सोचूंगा, देखूंगा, ये सब सुस्ती है. எனக்குள்ள எவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்குன்னு செக் பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம். நாளையில இருந்து எழுந்துக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் லேட்டா ஒரு 1/2 தூங்கிட்டு அப்புறமா எழுந்துக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். அஹ் இதெல்லாம் சோம்பேறித்தனம். முதல்ல செல்ஃப் செக்கிங் பண்ண சொன்னாங்கல்ல, எனக்குள்ள சோம்பேறித்தனம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. कोई को भी रॉयल रूप में माया पीछे हटाती तो नहीं है ना. மாயா ராயல் ரூபத்துல கொண்டு வந்து பின்னாடி தள்ளி விட்டுரும், உங்களுக்கே தெரியாத. ஆஹ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிரவருத்திக்கு பாலனா தோ கர்னா ஹி ஹை. இப்ப பாருங்க, நம்ம வந்து வேலைக்கு போகணும், ஃபேமிலி பார்த்துக்க சொல்லி பாபா தானே சொன்னாரு. அப்ப நான் வேலைக்கு போனா தானே ஃபேமிலி பார்த்துக்க முடியும். लेकिन प्रवृत्ति में रहते वैराग्य वृत्ति में रहना है. பாபா ஃபேமிலி பார்த்துக்க சொல்லி கண்டிப்பா சத்தியமா சொல்லியிருக்காரு, அதுல டவுட்டே வேணாம். ஆனா வைராகியத்தோட இருக்க சொன்னாரே, அது மறந்து போச்சா? பாதி கிணறு தாண்டினா என்ன ஆகும்? ஃபேமிலி பார்த்துக்கோங்க, ஆனா வைராகிய விருத்தியோட அந்த ஃபேமிலியை பார்த்துக்கோங்கன்னு சொன்னார்ல. ஏ புல் ஜாத்தாங்க. பாதி பாயிண்ட் ஞாபகம் இருக்கு, மீதி பாதி மறந்துடுது. பாபா தான் ஃபேமிலியை பார்த்துக்க சொன்னாரு, அதனால நான் கிளாஸ்க்கு வர மாட்டேன், கிளாஸ் யோகா பண்ண மாட்டேன், சேவைக்கு வர மாட்டேன். ஏன்னா பாபா தானே ஃபேமிலி பார்த்துக்க சொன்னாரு. ஃபேமிலி பார்த்துக்கணும், அடுத்து பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு, வைராக்கியம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது எங்க போச்சு? அது மறந்து போயிடுது. ஆதி பாத்து யாது ரத்தி ஹை, ஆதி பாத்து சோடு தேத்தே ஹை. பாபா தானே குடும்பத்தை பார்த்துக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கோங்க, சத்தியுகத்துல எல்லா ஃபேமிலியா இருப்பாங்க அப்படின்னு பாபா தானே சொன்னாரு. ஃபேமிலி சிஸ்டத்தை, இல்லறத்தை நல்லறம் ஆக்குங்க, அதுக்காக தான் கடவுள் வந்திருக்காரு. எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனா அந்த இல்லறத்துல நான் எப்படி நடந்துக்கணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியோட இருக்கணும்ல, அது எங்க போச்சு? பாதி பாயிண்ட் ஞாபகம் இருக்கு, பாதி பாயிண்ட் மறந்து போயிடுது. बहुत सूक्ष्म संकल्पों के रूप में पहले सुस्ती प्रवेश करती है. இப்படிதான் மாயாவோட என்ட்ரி நடக்குது. சூக்ஷம சங்கல்பம் மூலமா மாயாவுடைய என்ட்ரி, அப்புறம் பிரவேசம் ஆயிடுது. इसके बाद फिर बड़ा रूप लेती है. அதுக்கப்புறம் பெரிய ரூபம். இந்த சீதையை கடத்துறதுக்காக ராவணன் வந்தார்ல, அந்த லக்ஷ்மண் ரேகா தாண்ட சொன்னார்ல, அப்படி சொல்லும் போது ராவணன் ராவணனா இல்ல, அவர் ஒரு பிக்ஷை எடுக்கக்கூடிய ஒரு சன்னியாசியா இருந்தாரு. அந்த சன்னியாசி ரூபத்துல இருந்ததுனால அந்த சீதை என்ன பண்ணிட்டாங்க? தடுமாறிட்டாங்க, இந்த கோடை தாண்டிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவரு ரியல் ரூபத்தை எடுக்கிறாரு. அது மாதிரிதான் இந்த நம்ம வந்து 5 விகாரத்துல ஏதாவது ஒண்ணுல கூட நான் மாட்டக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுலயே அட்டென்ஷன் வச்சுட்டே இருப்பீங்க, சோம்பேறித்தனம் மூலமா வந்து சாட்சி விட்டுட்டு போயிடும் மாயா. அது சோம்பேறித்தனத்தை நம்ம ஒரு விகாரமாவே நினைச்சிருக்க மாட்டோம். இது 6வது விகாரம். அது வந்து என்ன பண்ணிடுச்சு? சோல் கான்சியஸா பாடி கான்சியஸா மாத்தி விட்டுட்டு போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நியமத்தை சோம்பேறித்தனத்தினால கிராஸ் பண்ணியிருப்போம், அலட்சியம் வந்திருக்கும். அலட்சியமும் சோம்பேறித்தனமும் கூட பிறவா சகோதரர்கள், உடன் பிறவா சகோதரர்கள் மாதிரி பக்கத்து பக்கத்திலே இருக்கு. 5 விகாரத்துக்கு அடுத்து 6, 7 என்னன்னா சோம்பேறித்தனமும் அலட்சியமும். அந்த ரூபத்துல ராயல் மாயா இது. உங்களுக்கு 5 விகாரத்துல ஒண்ணு கூட வரல, நீங்க ரொம்ப அதுலதான் அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பீங்க. சூக்ஷமா வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்குது மாயா. கிளாஸ் கட் பண்ணுச்சு, யோகா கட் பண்ணுச்சு, பரிவாரத்திட்ட இருந்து விலக்குச்சு, பிராமண பரிவாரத்திட்ட இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணுது. மாயா சாதாரண ஆள் கிடையாது இல்லையா? நீங்க வந்து நல்ல பிரில்லியண்டா இருக்கிறீங்கன்னா மாயா அதை விட பிரில்லியண்டா யோசிக்குது. பாத்தீங்களா? 6வது விகாரத்து மூலமா என்ட்ரி கொடுக்குது. अगर उसी समय ही उनको निकाल दे तो ज्यादा सामना ना करने पड़े. இப்ப இந்த சீதைக்கு மட்டும் இத வந்து அந்த ராவனோட உருவத்தை பார்த்துட்ட உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது ராவணன்னு.
ராவணன் கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 அடி தூரமாவது இருப்பார்ல. சீதை வந்து ஒரு ஸ்டெப் தானே கிராஸ் பண்ணாங்க. அப்ப அந்த லக்ஷ்மண் ரேகா ஒரு ஸ்டெப் பக்கத்துல தான் இருக்கு. ராவணன் வர்றதுக்கு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்குன்னா உடனே இவங்க புத்தி ஒர்க் ஆனா என்ன இருக்கணும்? அந்த லக்ஷ்மண் ரேகா உள்ள போயிட்டாங்கன்னா ராவணனால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது இல்லையா? சரி, நீங்க தெரியாம கோட தாண்டிட்டீங்க, ஸ்ரீமத்தை மீறிட்டீங்க, தெரியல. இது வந்து மாயாவுடைய சூக்ஷ்ம ரூபத்துல. ஆனா இது மாயான்னு தெரிஞ்சிருச்சு, உடனே உள்ள வந்துட வேண்டியது தானே. சிம்பிளான விஷயம். இவ்வளவு பெரிய ராமாயணமே வந்திருக்காத. அதனால டக்குன்னு உள்ள வந்துருங்க, எல்லா மேட்டரும் ஈஸியா முடிஞ்சிடும், சுமூகமா போயிடும். ஒரு செகண்ட் சோம்பேறித்தனம், அடுத்த செகண்ட் நார்மல். அதுக்குதான் செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க, உடனே மேக்கர் ஆகுங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாருல. இதுதான் மாயான்னு தெரிஞ்சா உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க. சோம்பேறித்தனம் மூலமா மாயா தாக்குது, தெரிஞ்சிச்சுல. உடனே அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க, உள்ள வந்துருங்க. ஈஸ்வரிய நியமங்கள் மரியாதைகள் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ரேகை, லக்ஷ்மண் ரேகா. ஆத்மான்ற சீதையை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகள் தான். உடனே உள்ள வந்துருங்க, அவ்வளவுதான். तो अब ये चेक करना है कि तीव्र पुरुषार्थ बनने में व हाई जंप देने में किस रूप में माया सुस्त बनाती है. நான் தீவிர புருஷார்த்தியா இருக்கணும், நான் ஹை ஜம்ப் பண்ணி எல்லா தடைகளை வென்ற ஆத்மாவா இருக்கணும். சோம்பேறித்தனம் எந்த ரூபத்துல வருதுன்னு முதல்ல செக் பண்ணுங்க. அதுல இருந்து வெளியில வந்தாலே எல்லாத்துல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. माया का जो बाहरी रूप है उनको तो चेक करते हो, लेकिन इस रूप को चेक करना है. மாயா வந்து இந்த 5 விகாரத்துல எதுவுமே நம்மளுக்குள்ள வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப செக் பண்றீங்க. செல்ஃப் செக்கிங் அதுதான். 5 விகாரத்துல ஒண்ணு கூட இல்ல, சோம்பேறித்தனத்துல மாட்டிட்டீங்களே. ஆஹ் அது எவ்வளவு பெரிய விஷயம். நாம கண்ணுல மண்ணை தூவிச்சு பார்த்தீங்களா? 3வது கண்ணுல மாயா மண்ணை தூவிடுச்சு. சோம்பேறித்தனத்தை கொண்டுட்டு வந்து பாடி கான்சியஸ கொண்டு வந்துருச்சு. அப்புறம் 5 விகாரம் என்ட்ரி ஆயிடும் பாடி கான்சியஸ் வந்த உடனே. कई ये भी सोचते हैं कि फिक्स सीट्स ही कम है. சில பேர் அப்படி கூட யோசிக்கிறாங்க, இப்ப என்ன 8 லட்சுமி 8 நாராயண் தானே, நாமெல்லாம் இங்க இருந்து வரப்போறோம், நாமளே லேட்டா வேற வந்திருக்கோம், அதுல எல்லாம் நம்ம வர முடியுமா என்ன, அப்படிலாம் யோசிக்கிறாங்களாம். तो औरों को आगे पुरुषार्थ में देख अपने बुद्धि में सोच लेते हैं कि इतना आगे हम जा नहीं सकेंगे. இப்ப தாதிங்களா இருக்காங்க, இவங்களாம் எவ்வளவு சீனியர், எவ்வளவு வருஷமா தபஸ் பண்றாங்க, அவங்க அவங்கதான் முன்னாடி வருவாங்க, நாமெல்லாம் இப்பதானே வந்தோம், நாமெல்லாம் எங்கிருந்து வரப்போறோம், சத்தியுகத்திலே வருவோமான்னு தெரியல. இத மாதிரி எல்லாம் யோசிக்க வைக்கதான் மாயா. இத்னா ஹி டீக் ஹே, நான் பிரஜை ஆனாலே போதுங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா வாங்கலைன்னா என்ன, கழுத்தை பிடிச்சு தள்ள போறாரு பாபா. பாஸ் பண்ணா போதும், எப்படியோ சொர்க்கத்துக்கு வந்துருவேன் நானு, அப்படிலாம் மாயா நினைக்க வைக்கல. எவி சுஸ்திகா ரூப ஹை, இது கூட ஒரு சோம்பேறித்தனத்தோட ரூபம் தான். तो इन सभी बातों में अपने को चेंज कर लेना है. இப்ப புரியுதுங்களா எப்படி செக் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த ரூபத்துல வேணாலும் மாயா வரும், செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. तब ही லா மேக்கர்ஸ் வா பீஸ் மேக்கர்ஸ் பன் சக்கேங்கே. அப்பொழுதுதான் நாம லா மேக்கர்ஸ் ஆகவும் பீஸ் மேக்கர்ஸ் ஆகவும் ஆக முடியும். அப்ப நியூ வேர்ல்டு மேக்கரும் ஆக முடியும். இதோட முடிச்சுக்கலாமா, இல்லைன்னா ஒரு ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு ஓகேன்றா சரி சிஸ்டர். எங்களுக்கு இங்க 4:30 தானே. இது முடிக்கிற வரைக்கும் எடுத்துடலாம்ல? உங்களுக்கு ஓகேன்றா ஓகே. ஓகே. தேங்க்ஸ். ओके. पहले स्वयं को ही न्यू नहीं बनाएंगे तो न्यू वर्ल्ड के मेकर कैसे बनेंगे. இப்ப பாபா சொல்றாரு நியூ வேர்ல்டு மேக்கர்னு சொல்றாருல. இப்ப என்னையே நான் நியூவா மாத்த முடியல அப்படின்னா இன்னும் நான் பழைய
அந்த சம்ஸ்காரத்தோட தான் இன்னும் இருக்கேன். என்னோட அது சோம்பேறித்தனத்தை கூட என்னால விட முடியல அப்படின்னா நான் வந்து நியூ வேர்ல்டு மேக்கரா எப்படி ஆக முடியும்? உலகத்தையே மாத்தணும்னா என்னோட சம்ஸ்காரத்தை என்னால மாத்த முடியலன்னா நான் எங்க இந்த உலகத்தை மாத்துவேன்? பலே தோ குதுக்கோ பனானா ஹைனா. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னைய மாத்திக்கணும் தானே. என்னால என்னைய மாத்த முடியலன்னா எப்படி என்னால உலகத்தை மாத்த முடியும்? புருஷார்த்தமே தீவிரத்தா அணிகா தரிகா மாலும் ஹை. அதனால நம்மளுடைய புருஷார்த்தம் கொஞ்சம் தீவிரமாக இருக்க வேண்டும். தீவிரமா முயற்சி பண்ணக்கூடிய வழியை தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாரு. फिर उसमें ठहरते क्यों नहीं हो. அப்ப அந்த தீவிர முயற்சியிலே இருக்க வேண்டியது தானே. அந்த சோம்பேறித்தனம் அலட்சியம் வரும் பொழுது ஏன் விட்டுறீங்க புருஷார்த்தத்தை அப்படின்னு பாபா கேக்குறாரு. जब तक अपने आप से कोई प्रतिज्ञा नहीं की है तब तक परिपक्वता आ नहीं सकेगी. இப்போ வந்து +1 +2 ரிசல்ட்லாம் வந்தது. 10th +2 ரிசல்ட் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல வந்தது. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 அதுக்கு வந்து 499 அவுட் ஆஃப் 500, 599 அவுட் ஆஃப் 600 ரிசல்ட். ஒரு மார்க் தான் குறை. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து பாபா சென்டம் வாங்கணும், எல்லாத்துலயும் நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்றாருல. அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தானே. கூடவே இன்னைக்கு ஒரு புது பாயிண்ட் சொல்றாரு. என்னால முடியும், கண்டிப்பா என்னால வந்து நிறைய மார்க் வாங்க முடியும். அடிக்கடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைச்சிருக்கணும். அதனாலதான் அவங்க படிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த 4 சப்ஜெக்ட்ல என்னால நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படின்ட்டு தனக்கு தானே ப்ராமிஸ் பண்ணணும். என்னால முடியும்னு நினைச்சாதான் அந்த பரிபக்குவ நிலை நம்மளால கொண்டு வர முடியும். जब तक यहाँ फिक्स नहीं करेंगे तब तक वहां सीट्स फिक्स नहीं होंगी. இப்ப இங்க படிக்கிற படிப்புக்கு வைகுண்டத்துல பதவி. இங்க நான் வந்து சரியா படிக்கல, கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், கவனக்குறைவா இருக்கிறேன் அப்படின்னா பதவி மட்டும் வேணும்னு நினைச்சா எப்படிங்க கொடுப்பாரு கடவுள் கூட. நம்மளோட இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நாம கொஞ்சம் புருஷார்த்தத்தை தீவிரப்படுத்தணும். முக்கியமா சோம்பேறித்தனம் வராம பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க 5 விகாரத்துல கவனம் கொடுக்குறீங்களே தவிர இந்த சோம்பேறித்தனம் மூலமா வந்து மாயா தாக்கிடுது அப்படின்ற விஷயம் தெரியாம போயிடுறது. அதனால கொஞ்சம் கவனம் அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து நம்ம நல்லா படிச்சா அங்க சீட்டு இங்க இருந்தே பிக்ஸ் பண்ணிக்கலாம் வைகுண்ட பதவிய. तो अब बताओ புருஷார்த்தமே தீவிர கதி கபுல் ஆயங்க. இப்ப சொல்லுங்க, புருஷார்த்தத்துல தீவிரமான புருஷார்த்தியா எப்ப ஆக போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அபிஷேன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, இப்பத்துல இருந்தே ஆகுறோம் பாபா அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. म्यूजियम व प्रदर्शनी में जो स्लोगन सभी को सुनाते हैं ना, अब नहीं तो कब नहीं. நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம்ல, இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, நவ் ஆர் நெவர் அப்படின்னு சொல்றோம். அது யாருக்கு சொல்றோம்? மத்தவங்களுக்கா இல்ல நம்மளுக்கா? வா அப்பனேலேயே யாद रखो. நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம், நீங்க இப்ப கிளாஸ் கேட்கலன்னா அப்புறம் கடவுளை மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்றோம். நவ் ஆர் நெவர்னு போடுறோம் போர்டுலாம். முதல்ல அது எனக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் சரியா யோகா பண்ணல, இப்ப நான் புருஷார்த்தம் சரியா பண்ணலைன்னா நான் தானே ஃபீல் பண்ண போறேன். जितना प्रतिज्ञा करेंगे कितना परिपक्वता व हिम्मत आएगी, फिर सहयोग भी मिलेगी. நான் எனக்கு நானே ப்ராமிஸ் பண்றேன், எப்படி இருந்தாலும் நான் வந்து உயர்ந்த பதவி வைகுண்டத்துல அடையணும். அதுக்கு நான் இங்க என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய மனதை பக்குவப்படுத்தணும், அந்த பரிபக்குவ நிலையை நான் கொண்டுட்டு வரணும். அதுக்கு வேண்டிய தைரியத்தை வைக்கணும். இந்த தைரியமும் பரிபக்குவ நிலையும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தீவிர புருஷார்த்தம் என்னால பண்ண முடியும். மத்தவங்க கூட பாபா கூட சகயோகம் பண்ணுவாரு. நல்லா படிக்கிற குழந்தைக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்ல, அத மாதிரி பாபாவுடைய உதவி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். आप पुराने हो इसलिए आपको सामने रख
சம்ஜா ரஹே ஹை. இந்த முரளி எடுக்கும் போது தாதிங்க மட்டும்தான் இருக்காங்க. நீங்கெல்லாம் வந்து ரொம்ப பழையவங்க, அதனால உங்களை வச்சுட்டு பாபா முரளி எடுக்கிறேன்னு சொல்றாரு. सामने कौन रखा जाता है जो स्नेही होता है. முன்னாடி யாரை வைப்பாங்க அப்படின்னா, யாரு வந்து ரொம்ப சிநேகமா இருப்பாங்களோ அவங்களதான் முன்னாடி வைப்பாங்க. स्नेहियों को कहने में कभी संकोच नहीं आता है. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டு சரியா படிக்கலைன்னா அவனை இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, அடிச்சாவது படிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன, என்னோட ஃப்ரெண்டு நல்லா படிக்கணும், அதனால நீ இது சரியா படிப்பா, ஏன் இது சரியா படிக்கல அப்படின்னு அவங்க சொல்றதுல சங்கோச்சப்பட மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன இருக்கு, பாபா நம்மளுக்கு யாரு, இறைவன் நம்மளுக்கு நண்பனா இருக்காராம், ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டார. அதனால அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இதெல்லாம் சொல்றாராம். இந்த சோம்பேறித்தனத்தினால எவ்வளவு லாஸ் வருது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாராம். டீச்சர் மாதிரி பண்ணல, ஃப்ரெண்டா பண்றாரு. ஏகேக்கு ஐசா ஸ்னேகி ஹை. நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப அன்பிற்குரியவர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, ஃப்ரெண்டா நினைக்கிறாரு. அதனால எல்லாரும் வைகுண்டத்துல பெரிய பதவியில வரணும்னு நினைக்கிறாரு. सभी सोचते हैं बाबा बड़ा आवाज क्यों नहीं करते हैं, लेकिन बहुत समय के संस्कार से अव्यक्त रूप से व्यक्त में आते हैं, तो आवाज से बोलना जैसे अच्छा नहीं लगता है. இப்ப சில பேர் யோசிக்கிறாங்களா, இந்த பிரம்மா பாபா இங்க இருக்கும்போது சவுண்டா தானே பேசுவாரு, இப்ப குல்சார் தாதி உடம்புல வராருல்ல, சவுண்டே வரமாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா பேசுறாரு அப்படின்னு பிகேஸ்க்கு டவுட். அந்த காலத்துல 1970 இந்த முரளி பாபா சொல்றாரு, வருஷம் ஃபுல்லா நான் அவ்வியக்தமா தானே இருக்கேன், அந்த ஸ்தூல சரீரத்துல வரும்போது சவுண்ட்ல என்னால வர முடியல அப்படின்னு பாபா சொல்றாரு. आप लोगों को भी धीरे धीरे आवाज से परे इशारों पर कारोबार चलानी है. நீங்க கூட அந்த சவுண்டை குறைங்க அப்படின்றாரு. இன்னும் ஒரு நாள் வரும், சவுண்டு கம்மி பண்ணணும், சைகையினால வேலை வாங்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏ பிராக்டிஸ் கர்னி சம்ஜா. அதனால நாம வந்து சவுண்டா நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. அதை வந்து நீங்க குறைங்க சவுண்டை, மெதுவா சொல்லுங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு, சைகைனால நீங்க மத்தவங்கள வேலை வாங்கலாம். बाप दादा बुद्धि की ड्रिल कराने आते हैं जिससे परखने की और दूरदर्शी बनने की क्वालिफिकेशन एमर्ज रूप में आ जाए. இப்ப பாபா வந்து புத்தியோட ட்ரில் அடிக்கடி பண்ண வைக்கிறார்ல, புத்தியின் மூலமா பாபாவை நினைக்கிறோம், புத்தி யோகத்தை இறைவனோட கனெக்ட் பண்றோம். அந்த ட்ரில் அடிக்கடி பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா புத்தியில தான் பகுத்தறியும் சக்தி இருக்கு. ஏதாவது தப்பு செஞ்சா அவன் புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா புத்தி தான் பகுத்தறியுது, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறியறது. அந்த புத்திய நம்ம பாபாவோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 100% நம்மளோட பகுத்தறியும் சக்தி கரெக்டா இருக்கும், நாம சொல்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா புத்திய நம்ம பாபாட்ட சரண்டர் பண்ணிட்டோம், கனெக்ட் ஒன், இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டோம். புத்தியின் மூலமா தானே கனெக்ஷன், கடவுள்கிட்ட நினைக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா நாம நம்மளுடைய பகுத்தறியும் சக்தி அதிகரிக்கின்றது. क्योंकि आगे चल करके ऐसे सर्विस होगी जिसमें दूरंदेशी बुद्धि निर्णय शक्ति बहुत चाहिए. இன்னும் போக போக மனசா சேவை மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், விநாச காலத்துல எப்படி உள்ள இருக்கணுமா வெளியில போகணுமா, புத்தி லைன் சரியா கிளியரா இருந்தா மட்டும்தான் பாபாவோட டைரக்ஷன் கேட்ச் பண்ண முடியும். அதுல இந்த புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்பத்துல இருந்தே புத்தியோட கனெக்ஷன் பாபாட்ட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பிற்காலத்துல அது நம்மளுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும்.
इसलिए ये ड्रिल करा रहे हैं. அதனாலதான் புத்தியின் மூலமா பாபா ட்ரில் பண்ண வைக்கிறாரு. फिर பவர்ஃபுல் हो जाएंगे. இந்த ட்ரில் பண்ணிட்டே இருங்க. எப்படி உடல் பயிற்சி எக்ஸசைஸ் பண்ண பண்ண அவங்க நல்ல உடல் ஆரோக்கியம் நிறைஞ்சவங்களா பவர்ஃபுல்லா மாறுறாங்களே, உடல் வலிமை நிறைந்தவர்களா மாறுறாங்க. இது மனசிற்கும் புத்திக்கும் செய்யக்கூடிய ட்ரில்லு. இந்த ட்ரில்ல நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்க ரொம்ப ஆரோக்கியம் உடையவர்களா மாறுவீங்க. மனோபலமும் புத்தி பலமும் அதிகரிக்கும். ड्रिल से शरीर भी बलवान होता है ना, तो यह बुद्धि की ड्रिल से बुद्धि शक्तिशाली होगी. சரீரத்துல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா சரீரம் பலசாலியா மாறும். எக்ஸசைஸ் பண்ண பண்ண அதே போல புத்தியின் மூலமா ஆத்மாவுக்கு எக்ஸசைஸ் பண்ண பண்ண அப்ப புத்தி வந்து என்ன ஆகும்? பலம் நிறைந்ததாக மாறும். जितनी जितनी अपनी सीट फिक्स करेंगे, समय भी फिक्स करेंगे, तो अपना प्रवृत्ति का कार्य भी फिक्स कर सकेंगे. எந்த அளவு என்னோட சீட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன், சத்தியுகத்துல எந்த பதவியில வரணும், அது லட்சியம். லட்சியத்தை உயர்வா வைக்கணும். அந்த அளவு நாம இங்க சமயமும் அதுக்காக அலாட்மெண்ட் பண்ணுவோம். இவ்வளவு மார்க் வாங்கணும்னா அவ்வளோ டைம் வந்து என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல. ஸ்பெண்ட் பண்ணாதான், புருஷார்த்தம் பண்ணாதான் அந்த நிலையை என்னால அடைய முடியும். दोनों लाभ होंगे. அதனால இங்கேயும் லாபம் அங்கேயும் லாபம். जितनी बुद्धि फिक्स हो रहती है तो प्रोग्राम भी ऐसे फिक्स हो रहते हैं. நம்ம புத்தி பாபாட்ட ஃபிக்ஸ் ஆயிருந்தா நம்ம மூலமா நிறைய ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகும்ன்றாரு. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் தோ ப்ரோக்ரஸ் பி ஃபிக்ஸ். ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் கூட ஃபிக்ஸ் ஆகுது. ப்ரோக்ரஸ் ஹில்தி ஹை தோ ப்ரோக்ராம் பி ஹில்தே ஹை. நம்ம சரியா மன வலிமை இல்லை, ஆன்மீகத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் கூட நல்லா பண்ண முடியாது. இங்க அசைஞ்சா அங்க அசைஞ்சிடும். சேவையில அதனுடைய பாதிப்பு தெரியும். அபு ஃபிக்ஸ் கர்னா சீக்கோ. அதனால இப்ப பாபா சொல்றாரு, ஃபிக்ஸ் பண்ண கத்துக்கோங்க. ஆன்மீக முன்னேற்றத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் தானா நடக்கும். अब संपूर्ण बनकर औरों को भी संपूर्ण बनाना बाकी रह गया है. இப்ப நம்மளுக்கு என்ன? நானும் சம்பூர்ணமாகணும், மற்றவர்களையும் சம்பூர்ணம் ஆக்கணும். இதுதான் இப்ப பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. जो बनता है वह फिर सबूत भी देता है. யார் வந்து இந்த மாதிரி பாபா இப்ப சொன்னார்லே இன்னைக்கு முரளியில, செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது செக்கர் மேக்கர் ரூலர் இப்படி ஆயிட்டா அவங்கள பார்த்து 4 பேர் கண்டிப்பா மாறுவாங்க. अभी बनाने का सबूत देना है, बाकी इस कार्य के लिए व्यक्त देश में रहना है. அதனால நான் வந்து பாபா உங்களை மாதிரி அவ்வியக்த தேசத்துக்கு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க மூலமா இந்த ஒரு காரியம் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு, பாபா பிரத்யட்சம் ஆகணும். அதனால இங்கேயே இருங்க, மேல வரணும்லாம் சங்கல்பம் வைக்காதீங்கன்ட்டாரு கடைசியில. இந்த வியக்த நாட்டுல தேசத்துல இருந்தாலும் அவ்வியக்தமா இருக்கிறதுக்கு புருஷார்த்தம் பண்ணுங்க. மாயாட்ட கேர்ஃபுல்லா இருங்க. சப்போஸ் மாயா வந்து தாக்குச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணுங்க, ரியலைசேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் எல்லாமும் அடைய முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால கடைசியா பாபா சொல்றாரு என்ன அப்படின்னா, புருஷார்த்தம் ஒண்ணுதான் உயர்ந்த பதவிக்கு ஆதாரம். அதனால இந்த செக்கர் மேக்கர் ரூலர்ல பிஸியா இருந்தீங்கன்னா மத்தவங்க என்ன பண்றாங்க அதை பத்தி பார்க்க மாட்டீங்க. அப்போ உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது, எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, சங்கல்பம் வேஸ்ட் ஆகாது. அதனால இப்ப உங்களோட புத்தி யோகத்தை கனெக்ட் பண்ணுங்க பாபாவோட. புருஷார்த்தம் நல்லா பண்ணுங்க. பரிபக்குவ அவஸ்தா அடையணும். பாபா இதான் விரும்புறாரு. குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் பாப் சம்மான் ஆகணும். ஆனா மேல வரணும்னு நினைக்காதீங்க, அங்க இருங்க. இந்த பூலோகத்துல கொஞ்ச நாளைக்கு இருங்க. உங்க மூலமா பாபா வந்து
ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. அவருடைய காரியத்துக்கு நாம இறைவன் பிரத்யக்ஷம் இன்னும் இனிமேதான் ஆக போறாரு. அதுக்கு நம்மளாம் தேவைப்படுறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்ல ரூபத்துல வச்சுக்கணும். வேஸ்ட் தாட்ஸ் இருக்கக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடவுளுக்கு தேவைப்படுறாங்க. நல்ல புருஷார்த்தியா இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நம்ம மனதை நாம பக்குவப்படுத்திக்கணும். மனோபலத்தை அதிகரிக்கணும், புத்தியோட யோகா பலத்தை அதிகரிக்கணும். எப்பவும் பாபா நினைவுல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 5 விகாரம் மூலமா தான் மாயா வரும்னு நினைச்சிட்டா மாயா லாஸ்ட்ல 6வது விகாரம் மூலமா வந்து அடிச்சுட்டு போயிடும். அதனால இந்த சோம்பேறித்தனம், கவனக்குறைவு இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ரூபத்துல வேணாலும் மாயா வரும். அதனால கேர்ஃபுல்லா இருந்து செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுருக்கம். சுருக்கமா சொல்லணும்னா சதா பாபா நினைவுல இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. மனசுல ஒரு சிவபாபாவுடைய நினைவு, வேற ஒன்றும் இல்லை. சதா பாபா நினைவு, ஆத்மா உணர்வு. ஆத்மான்னு உணர்ந்து தந்தையோட நினைவுல இருக்கணும். அதுதான் தீவிர புருஷார்த்தி. ஓம் சாந்தி. நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி. நம்ம வந்து ஓம் சாந்தின்னு ஆரம்பிப்போம், கடைசியில ஓம் சாந்தின்னு முடிப்போம். அது வரைக்கும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணிட்டு விஷுவலைசேஷன் நம்ம அதுவே யோசிச்சுட்டே வாங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் ஆலயத்தில் ஆத்மாவாகிய நான் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவின் பிரகாசமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. முழு உடலும் ஒளி உடலாக மாறுகின்றது. நான் ஆத்மா இந்த ஒளி உடல் மூலமாக அவ்வியக்த சரீரதாரியாக மாறி அவ்வியக்த உலகமாகிய சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்த இந்த ஒளி உடல் மூலமாக விண்ணில் பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தை அடைகின்றேன். எங்கு பார்த்தாலும் வெண்மை நிறமாக காணப்படும் இந்த உலகத்தில் பிரம்மா பாபாவை காண்கின்றேன். அவரும் என்னை போன்றே ஒளி உடலில் வீற்றிருக்கின்றார். பாபா இன்றைய முரளியில
தாங்கள் சொன்னது எல்லாமே சிவ பாபா என்ன சொன்னாரோ அதை பிரம்மா பாபா சாக்கார உலகத்தில் இருக்கும் பொழுதே நடைமுறைப்படுத்தி இருந்தார். ஒரு வினாடி கூட வீணான எண்ணமோ வீணான வார்த்தைகளோ பேசாமல் சதா தீவிரமான புருஷார்த்தம் செய்து ஒரு பக்கம் தன்னுடைய கடமைகளையும் செய்து முயற்சியிலும் தீவிர புருஷார்த்தியாக பிரம்மா பாபா சாக்கார உலகில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் தன்னுடைய சுய முயற்சியில பிரம்மா பாபா தீவிர புருஷார்த்தம் செய்ததுனாலதான் வைகுண்டத்துல ஸ்ரீ நாராயணாக போகின்றார். இன்றைய முரளியில ஸ்ரீபாபா சொன்ன மாதிரி செல்ஃப் செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி அதே சமயத்துல மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருந்து தன்னுடைய கர்ம இந்திரியங்களின் மீது ஆட்சி செய்து சுயராஜ்ய அதிகாரியாக எப்படி பிரம்மா பாபா இருந்தாரோ அதே போன்று நானும் இந்த உடலில் இருந்தாலும் என்னை நானே சுய சோதனை செய்து என்னிடம் உள்ள குறைகளையும் பலவீனங்களையும் மாற்றிக்கொண்டு சுயத்தை ஆட்சி புரியக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியாக ஆவேன் என்று பிரம்மா பாபாவிடம் உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். பிரம்மா பாபா தன்னுடைய வலது கரத்தினால என்னுடைய தலையின் மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றார். பாபாவுடைய கரம் பட்டவுடன் என்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் மின்சாரம் பரவுவதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. நான் சக்திசாலியாக இருப்பதை உணர்கின்றேன். அவசியம் இந்த முயற்சியில நான் தந்தைக்கு சமமாக பக்குவப்பட்ட பரிபக்குவ அவஸ்தாவிற்கு வருவேன் என்று என்னால் உணர முடிகின்றது. ஆத்மாவாகிய நான் இந்த சூக்ஷ்ம உடலிலிருந்து கூட விடுபட்டு என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி பறந்து செல்கின்றேன். இந்த வீடு ஆழ்ந்த அமைதியும் தூய்மையும் நிறைந்து காணப்படுகின்றது. என் தந்தை ஈசன் என்னை போன்றே ஒளியாக ஜோதிர் பிந்துவாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். சிவ தந்தையிடமிருந்து நான் இறை அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த இறை அன்பானது என்னுடைய மனதிற்கும் புத்திக்கும் வலிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிறவியிலும் முற்பிறவிகளிலும் நான் செய்த பாவங்களினால் ஏற்பட்டுள்ள இந்த பாவ சுமைகளை இறைவனின் முன்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன்.
இன்று பாபா சொன்ன மாதிரி சுய சோதனை செய்து அதுல எது எல்லாம் ஆதி ஸ்வரூபம் அனாதி ஸ்வரூபம் இல்லையோ அத்தனை அவகுணங்களையும் பலவீனங்களையும் சிவ தந்தைக்கு முன்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன். மன பாரங்களும் வீணான எண்ணங்களும் அனைத்தும் சிவார்ப்பணம் செய்து விடுகின்றேன். பாப்பகட்டேஸ்வரனாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய செந்நிறமான ஒளி கதிர்கள் அந்த பாவ சுமைகளையும் பலவீனங்களையும் குறைகளையும் எரித்து விடுகின்றது. முக்கியமா 5 விகாரங்கள் மற்றும் இந்த சோம்பேறித்தனம், கவனக்குறைவு அனைத்தும் எரிந்து விடுகின்றது. என்னுடைய உள்ளமானது மிகவும் லேசாக இருப்பதை நான் உணர்கின்றேன். தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து சகிப்புத்தன்மை, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, தூய்மை, நேர்மை, மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, அமைதி, ஞானம் மற்றும் பேரானந்தம் போன்ற தெய்வீக குணங்களாலும் சக்திகளாலும் என்னை நான் நிரப்பிக் கொள்கின்றேன். எந்த இறைவனை அடைவதற்கு பிறவி பிறவியாக தேடிக்கொண்டிருந்தேனோ அவரை இன்று நான் ஒரு நண்பனாக அடைந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு சிறு விஷயங்களையும் இறை தந்தையோடு உடனுக்குடன் சொல்லி நற்குணங்களை பெற்று அனைத்து சக்திகளையும் இறை தந்தையிடமிருந்து பெற்று லா மேக்கராகவும் பீஸ் மேக்கராகவும் நியூ வேர்ல்டு மேக்கராகவும் அவசியம் என்னை நான் மாற்றிக்கொள்கின்றேன். மேலும் சுயத்தை ஆட்சி புரியும் சுயராட்சி அதிகாரியாகிய நான் எந்த விதமான மாயாவிற்கும் அடிமை அல்ல. நான் அதிகாரி ஆத்மா. இறைவனே எனக்கு துணைவனாக இருக்கின்றார். இறைவனின் பாதுகாப்பு குடை நிழலின் கீழே நான் இருக்கின்றேன். எந்த இறைவனை அடைவதற்காக தேடிக்கொண்டிருந்தேனோ அவர் என்னுடன் சதா இருக்கின்றார். இந்த நினைவோடு நான் சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். அங்கு உள்ள சூக்ஷ்ம சரீரத்துல நுழைறேன். நானும் பாப் தாதாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். இந்த உலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். அனைவருக்கும் அவர்களுடைய மனதில் உள்ள துக்கம் மற்றும் அசாந்தியை நீக்கி அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் சுகம் மற்றும் சாந்தியை
பாபா அளித்துக் கொண்டே இருக்கின்றார். அனைத்து ஜீவராசிகளும் அமைதி அடைகின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. நான் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த ஸ்தூலமான உடலில் வந்து அமர்கின்றேன். பாப் தாதாவின் கரமானது என்னுடைய தலையின் மீது இருக்கின்றது. அவரிடமிருந்து வரக்கூடிய சக்தியால் என்னை நானே நிரப்பிக் கொள்கின்றேன். இந்த ஸ்தூலமான உடல் முழுமையான ஆரோக்கியம் நிறைந்த உடலாக மாறுகின்றது. இந்த இறை சேவைக்கான புதிய ஊக்கம், உற்சாகம் மற்றும் தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த உடல் முழுமையாக கோஆபரேஷன் செய்கின்றது. சிவ தந்தையின் ஆழ்ந்த அமைதியானது அகிலம் முழுவதும் பரவுகின்றது. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. Om Shanti. Thank you, sister.